21 ஆகஸ்ட்லேருந்து தொடர்ந்து 5 ட்ரேடிங் செஷன் மொத்தம் ஒரு 5 to 6 செஷனில் மட்டும் 584 பாயிண்ட் கிட்ட நிஃப்டி இறங்கியிருக்கு. 24,500ல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் அந்த லெவல் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து நிஃப்டி 211 பாயிண்ட் கிட்ட இறங்கியிருக்கு. டே சார்ட் கேண்டலில் ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல். டெக்னிக்கலாக பார்க்கும்போது அடுத்த சப்போர்ட் ஜோன் பார்த்திங்கன்னா ரொம்ப நியரில் தான் இருக்குது. அதாவது கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதியோட லோ 24,337, இன்றைக்கி 24,500ல் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 170 பாயிண்ட்ஸ் தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த 24,337க்கு பிலோ நிஃப்டி க்ளோஸ் ஆனால் என்ன நடக்கும்? கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தோட லோ. இந்த லோக்கு கீழே வரும்போது நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான வீக்னஸ் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. முக்கியமாக எஃப்ஐஎஸோட சைட்லேயும் டிஏஎஸோட சைட்லேயும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து செல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. முக்கியமாக இந்த டாரிஃப் ஆகஸ்ட் 27ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு 50%. இது ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 580லேருந்து 600 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆகிறதுக்கு. ஸோ இன்னியோட மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த வியாழக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகுது. மந்த்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி முடியுது. ஸோ நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் டவுன் சைடு எவ்வளோ ரைஸ் ஆனாலும் மறுபடியும் ப்ரீவியஸ் லோ உடச்சி இறங்குறது தான் நம்ம பார்த்தோம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக இருந்த நிஃப்டிஸ் ரெக்கவர் ஆகும்னு எதிர்பார்த்தது. பட் நடக்காமல் போச்சு. எவ்வளோ ரைஸ் ஆனாலும் அகைன் ஃபால் ஆகி ப்ரீவியஸ் லோவை உடைக்கிறது தான் இன்றைக்கி ட்ரேடிங் செஷனில். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நேத்தியோட மார்க்கெட்டும் இன்னியோட மார்க்கெட்டும் ஓப்பனான ப்ரைஸ் ஹையர் ஜோனில் இருந்தும் க்ளோசிங் வந்து டே லோக்கு நியர்லி முடிஞ்சிருக்கு. நேத்தியோட கேண்டலோட ஃபார்மேஷன் தான் கிட்டத்தட்ட சிமிலர் ஃபார்மேஷன் தான் இன்னியோட டே சார்ட் கேண்டல்லையும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 நாள் நேத்திக்கும் இன்றைக்கும் நேத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த 50% டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது இன்றைக்கி. அதனால் வால்யூம் நேற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நியூஸ் இம்பேக்ட்லாம் என்னென்ன செக்டார் அடுத்து நம்ம கவனிக்கலாம், இந்த கண்டினியூஸ் ஃபால் எப்போ ரெக்கவர் ஆகும்? ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லா செக்டாருமே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிருக்கு. எஃப்எம்சிஜி செக்டார், ஐடி இண்டெக்ஸ், ரியல்டி. ஸோ இதில் அதிகமாக ஃபால் ஆகிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஐடி அண்ட் ரியல்டி செக்டார் தான் அதிகமாக ஃபால் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐஐபி டேட்டா வந்திருக்கு. ப்ரீவியஸ் நம்பரை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நாளையோட மார்க்கெட் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதிகமாக இறங்கியிருக்கிற இண்டெக்ஸ் எது அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி மோர் தென் 1% இல்லை 1% கிட்ட நிஃப்டி ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் தான் அதிகமான ஹிட் ஆகும், அதாவது டேமேஜ் ஆகும். ஸோ அதில் வந்து முதல் இடத்துல 1.5% கிட்ட ஸ்மால் கேப் இறங்கியிருக்கு. அடுத்த இடத்துல மிட் கேப் இறங்கியிருக்கு. என்னென்ன ஸ்டாக்ஸ் அதிகமாக வீக்னஸ் ஆகிருக்குன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போது செக்டார் பக்கம் வரும்போது எல்லா செக்டாருமே இன்றைக்கி நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மோர் தென் 1% நிறைய செக்டார் இறங்கியிருக்கு. ஒரே ஒரு செக்டார், அதாவது நிஃப்டி கன்சூமர் டியூரபிள்ஸ் நியர்லி 0.5% பாசிட்டிவாக இருந்தது. அது எதனால் அப்படின்றதையும் அடுத்து பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து 2 செக்டார் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கிறது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ், நிஃப்டி ரியல்டி இண்டெக்ஸ். இந்த 2 இண்டெக்ஸ் தான் மோர் தென் 1.5% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ், ப்ரைவேட் செக்டார் பேங்க், பிஎஸ்யூ பேங்க்ஸ், எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் இதெல்லாமே மோர் தென் 1% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இதில் ஹெல்த் கேர் இண்டெக்ஸும் ஃபார்மா இண்டெக்ஸுமே கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 1% நியரில் டவுனில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. 50 ஸ்டாக் நிஃப்டி 50ல் 36 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு. 14 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் மோர் தென் 1% இன்றைக்கி நிஃப்டியில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அது டைட்டன். அடுத்தது கோல் இண்டியா, ஹீரோ மோட்டார், எல்என்டி, மாருதி. இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சில் ஜிஎஸ்டி குறைக்கப்படுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஆட்டோ செக்டார் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த எக்ஸ்போர்ட், அதாவது அமெரிக்கா இம்போர்ட் டியூட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் சைடு இருந்தாலும், பட் இந்த ஜிஎஸ்டி தான் பெரிய ஹோப்பாக இருக்குது. மேபி ஜிஎஸ்டியில் ஏதாவது எதிர்பார்த்த அளவுக்கு நடக்காமல் போனால் ஆட்டோ செக்டார் யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதில் அதிகமாக இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் லூசர்னால் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 4% இன்றைக்கி இறங்கியிருக்கு. அடுத்து ஐடி செக்டாரில்
எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ் நியர்லி 3%, பவர் கிரிட், டிசிஎஸ், டாடா கன்சூமர், இன்ஃபோசிஸ், ஜியோ ஃபினான்ஷியல், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோடெக் இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஃபாலோ ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50 தான் இன்னும் கொஞ்சம் மோசமான ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா 50 ஸ்டாக்கில் 47 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு. அதானி பவர் மட்டும் க்ளோஸ் டு 1% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. பஜாஜ் ஹோல்டிங், டிமார்ட் ஆரம்பத்தில் வீக்காக இருந்தாலும் க்ளோசிங்கில் நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. இதில் அதிகமாக ஃபால் ஆனது இண்டிகோ, மோர் தென் 2% ஷேர்ஸ். ஒன் ஆஃப் த ப்ரமோட்டர் கங்வால் செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. இது இன்றைக்கி 5%, அதாவது 316 ரூபா ஒரு ஷேருக்கு இறங்கியிருக்கு இண்டிகோ, லார்ஜ் வால்யூம். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ஸ்விக்கி, ஆர்இசி லிமிடெட், அதானி எனர்ஜி சொல்யூஷன், விபிஎல், எல்ஐசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் மோர் தென் 2% இறங்கின ஸ்டாக்கு. ஆக்சிஸ் பேங்கை தவிர்த்து பேங்க் நிஃப்டியில் மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி நெகட்டிவ். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மோர் தென் 2% கிட்ட ஃபாலோ இருக்குது. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, கனரா பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. மிட்கேப் 100ல் 86 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவ், 14 ஸ்டாக் மட்டும் பாசிட்டிவ். ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். வாரி எனர்ஜி மோர் தென் 3%. கல்யாண் ஜுவல்லர்ஸ், முக்கியமாக கன்சூமர் டியூரபிள் ஸ்டாக்ஸில் ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸு, கன்சூமர் ரிலேட்டட் கம்பெனிஸ், இதில் கல்யாண் ஜுவல்லர்ஸும் இந்த இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லை. முக்கியமாக வோல்டாஸ் பார்த்திங்கன்னா 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மிட்கேப்பில் 14 ஸ்டாக்கில் ஒன் ஆஃப் த ஸ்டாக்காக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரீட்டைன் ஆகிருக்கு. இதில் நெகட்டிவ் சைட் பார்க்கும்போது இன்றைக்கி 7% அதானி டோட்டல் கேஸ் இறங்கியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எஃப்என்டோவிலேருந்து எக்ஸிட் ஆகிற கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கம்பெனிஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி செம்ம டேமேஜ் ஆகிருக்கு. மோர் தென் 3 to 8% வரைக்கும் இறங்கியிருக்கு. இதில் ஒன் ஆஃப் த ஸ்டாக்கு அதானி டோட்டல் கேஸ் 7% ஃபால் ஆகிருக்கு. அடுத்த எஃப்என்டோவிலேருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் 5% கிட்ட இன்றைக்கி ஃபாலோ ஆகிருக்கு. அதே போல் ஐஆர்பியும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்என்டோவிலேருந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ மிட் கேப்பில் டாப் லூசரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸு எஃப்என்டோவிலேருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய கம்பெனிஸு. எஸ்ஜேவிஎன் எஃப்என்டோவிலேருந்து எக்ஸிட் ஆகுது, 3% கிட்ட ஃபாலோ ஆகிருக்கு. அதே போல் இது எஃப்என்டோ ஸ்டாக்கை தவிர்த்து பார்த்திங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 3% டவுன், பாரதி எக்ஸாகாம், பிடிஎல், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3% கிட்ட டேமேஜ் ஆகிருக்கு. ஸ்மால் கேப் 82 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு, 18 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. இதில் அதிகபட்சமாக ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் ஏசிஇ 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்வான் எனர்ஜி, பேட்டா இந்தியா, பிரிகேட், நியூஜென் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இதில் ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு 5 ஸ்டாக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டேமேஜ் அப்படின்னு சொல்லலாம். பூனவாலா ஃபின்கார், எஃப்என்டோவில் வந்து எக்ஸிட் ஆகிற இந்த ஸ்டாக் இன்றைக்கி 5% இறங்கியிருக்கு. பிரெயின்பீஸ் சொல்யூஷன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிரைன்ற ஸ்கிரிப்ட் நேம் நியர்லி 5% எனக்கு செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருக்கு. சிஎஸ்சியும் எஃப்என்டோலேருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி 5% கிட்ட ஃபாலோ இருக்குது. இந்தியா மார்ட், எம்சிஎக்ஸ்ன்னு சொன்னதும் தான் எனக்கு இந்த கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸு கம்ப்ளீட் டேமேஜ் லாஸ்ட் வீக்லேருந்து. முக்கியமாக இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸோட டெனரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் செபியோட சைட்லேருந்து வந்தது, மீடியாவில் வந்திருந்த ஒரு நியூஸு. அதிலிருந்தே பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பிஎஸ்சி இன்றைக்கி மோர் தென் 1% இறங்கியிருக்கு. எம்சிஎக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியர்லி 3%க்கு மேலே ஃபால் ஆகிருக்கு. இதை தாண்டி ஐஏஎஃப்எல் 3% கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்கில். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, ரயில்வே ஸ்டாக்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாகவே வாஷ் அவுட் ஆகிருக்கு. இன்றைக்கி நியர்லி 2 to 3% கிட்ட நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சூமர் டியூரபிளில் பேட்டா, வேர்ல்பூல், டைட்டன், வோல்டாஸ், கல்யாண், ப்ளூ ஸ்டார் அதாவது ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் இருந்தது. பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்டிக், கஜாரியா செராமிக்ஸ், செஞ்சுரி பிளை இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி டாப் செக்டோரல் லூசர். எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ், ஓஎஃப்எஸ்எஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி அதிகமாக ஃபால் ஆகிருக்கு. ரியல்டி இண்டெக்ஸில் பிரிகேடை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு. ஃபோனிக்ஸ் லிமிடெட் 3% இறங்கியிருக்கு. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் மோர் தென் 1.2% ஃபாலோ ஆயிருக்கு. ஆக்சிஸ், பஜாஜ் ஃபினான்ஸை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சி 3% இறங்கியிருக்கு. சோழமண்டலம், ஆர்இசி லிமிடெட், எஸ்பிஐ கார்டு, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% இன்றைக்கி இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏஜிஎம் மீட்டிங் நாளைக்கு இருக்குது. ஸோ பெரிய எதிர்பார்ப்பு, என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஏதாவது புது அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கா, அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் என்ன, ஐபிஓக்காக வரக்கூடிய ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கா, இதை பற்றின நியூஸ் எதிர்பார்ப்பு தான் ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்டேபிளாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா ஐடிசி
டொபாக்கோ கம்பெனிஸ். 3வது விஷயம் ஐஐபி டேட்டா. மார்க்கெட் ஹவர்ஸில் இன்றைக்கி ஐஐபி டேட்டா 2.2% எதிர்பார்த்தது இப்போ 3.5% ஐஐபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான நம்பர். ஸோ இது வந்து நாளையோட மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பேங்கிங் ஸ்டாக்ஸு வாட்ச் பண்ணலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி தான் அதிகமான ப்ரெஷர் இருந்தது செல்லிங் சைடில். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னா எக்ஸ்போர்ட் பெரிய அளவுக்கு நியர்லி 20-30% அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது. இதில் இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது இந்த கம்பெனிஸ்க்கான பேங்க் லோன் கிரெடிட் ஒரு கொஷின் மார்க்காக மாறும் அப்படின்றது பேங்கிங் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் வீக்னஸ் வர்றதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனாக பார்க்கலாம். இண்டிகோ கிட்டத்தட்ட 5-6% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் கிட்டத்தட்ட 15 கோடி ஷேர்ஸு இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் வந்து எதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் அதை பற்றின டீட்டெயில் நான் டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கம்பெனி பிஎல்ஐ ஸ்கீம் எலிஜிபிலிட்டியை வந்து சர்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ஜென் 3 ஸ்கூட்டர் போர்ட்ஃபோலியோவுக்கு. இது வந்து ஒரு கீ ரீசன் ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி மோர் தென் 8% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸ்கூட்டர் டிவிஎஸ் ஆர்பிட்டர் அப்படின்ற நியூ மாடல் டிவிஎஸ் மோட்டார்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, வாட்ச் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பிஎஸ்சி நம்ம கவனிக்கலாம். இண்டெக்ஸு ஸ்டாக் ஃபியூச்சர் எஃப்என்டோ செக்மெண்ட்டில் ப்ரீ மார்க்கெட் செஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொப்போசல் பிஎஸ்சி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பிஎஸ்சிக்கு இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கலாம். அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் செக்டார் அக்ராஸ் 40 கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட்டிவாக எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கவர்மெண்ட்டோட முன்னெடுப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெக்ஸ்டைல் செக்டாரில் செலக்டிவாக ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதில் வந்து வர்தமான் டெக்ஸ்டைல் அதாவது விடிஎல் அப்படின்ற கம்பெனி மோர் தென் 15% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆச்சு. ஏஐ சர்வீசஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூனிட் வந்து டிசிஎஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் இறங்கினதுனால டிசிஎஸ் 2% கிட்ட ஃபாலோ ஆகிருக்கு. சேர்மன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான பாலிசி பஜாரோட அனௌன்ஸ்மெண்ட் இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். பட் ஆனால் இன்றைக்கி 2% கிட்ட இறங்கியிருக்கு. நியூ பிளான்ட் ஆந்திர பிரதேஷில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அமைக்கிறதுக்கான நியூஸு 0.5% இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்ததும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். இன்டரிம் ஸ்டே ஆர்டர் தெலுங்கானா ஹைகோர்ட்டில் இன்கம் டேக்ஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கு டாக்டர் ரெட்டி ரிசீவ் பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி டாக்டர் ரெட்டி நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. பயோகான் யூஎஸ்எஃப்டியோட நோடு ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆயில் ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ஜோனோட க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ ஆன்சிலரி ரைஸு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா ஃப்ரீ ட்ரேடு யூரோப் யூனியன் எஃப்டிஏ இயர் எண்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற நியூஸு யூரோப்பில் இருந்து கொடுத்துருக்கிற நியூஸ். இந்தியாவுக்கும் யூரோப் யூனியனுக்குமான எஃப்டிஏ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான நியூஸு. டெக்ஸ்டைல் ஆட்டோ ஆன்சிலரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இந்த கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ். நிஃப்டி 50ல் டைட்டன் டாப் கெய்னர் முதல் இடத்துல இருக்கிறதுக்கும் இது ஒரு ரீசனாக பார்க்கலாம். அதே போல் இல்லை டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு ரீசனாக இருந்தது. எடில்வைஸ் 3% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அபாக்கஸ் அசெட் மேனேஜர்ஸ் வந்து ஷேர் பை பண்ணியிருந்தது ஒரு காரணமாக இருந்தது. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்த இம்பார்ட்டன்ட் நியூஸு. ஷில்பா மெடிக்கேரோட சப்சிடி ஜாயின் வெஞ்சர் அரேபியாவில் போட்டிருக்கிறது 4% இன்றைக்கி ஷில்பா மெடிக்கேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்எஸ்என் இ-காமர்ஸ் அதாவது நைக்காவோட பேரண்ட் கம்பெனி யூகேவோட பிஸ்னஸ் க்ரோத் ஃபோர்காஸ்டிங் கொடுத்துருந்தது. இன்றைக்கி 0.3% நைக்கா மார்க்கெட் ஃபால்லையும் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு அடுத்து நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயம் என்னென்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான இந்த டேரிஃப்கான டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ரிலையன்ஸோட ஏஜிஎம்மில் வரப்போகிற அனௌன்ஸ்மெண்ட் மேபி இது மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் மேபி முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எதாவது வந்ததுன்னா அதை பொறுத்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து இந்த ஆகஸ்ட் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் வரப்போகுது இல்லை செப்டம்பர் 1 ஸோ அதுக்கான ஆயத்தம் ஆட்டோ செக்டார் நம்ம கவனிக்கலாம். ஸோ இதை தாண்டி டேரிஃப் இம்பேக்டை பொறுத்து அமெரிக்காவோட அனௌன்ஸ்மெண்ட் இந்தியாவுக்கு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வரப்போதோ அதை பொறுத்தும் இம்பேக்ட் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
பட் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான லெவல் 24,337 இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்த ஹை. இந்த லெவல் தான் ரொம்ப ஒரு குரூஷியல் லெவலாக நிஃப்டிக்கு நம்ம பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.